ஓம் சாந்தி 20-3-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமானால் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் கரை நீங்கும், ஆத்மா தூய்மையாகும். கேள்வி: எந்த ஒரு நினைவு இருக்குமானால் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடைய முடியாது? பதில்: டிராமாவின் நினைவு. எது நடக்கிறதோ அது டிராமாவில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இப்போது எதுவும் புதிதாக உருவாக்கப்பட வேண்டியதில்லை. இந்த ஆரம்பம் முடிவில்லாத டிராமா தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதில் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடைய தேவையில்லை. அநேக குழந்தைகள் இது எனது கடைசி 84வது பிறவிதானா அல்லையா என்று தெரியவில்லை என குழம்புகின்றனர். பாபா சொல்கிறார், குழப்பமடைய வேண்டாம். மனிதரிலிருந்து தேவதையாகுவதற்கான புருஷார்த்தம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி என்பதன் அர்த்தம் தெரியும். நான் ஆத்மா, எனது சுயதர்மம் சாந்தி. நான் சாந்த ஸ்வரூபம், சாந்திதாம் நிவாசி. இந்த பாடத்தை பக்கா ஆக்கிக் கொள்ளுங்கள். இதை யார் புரிய வைக்கிறார்? சிவபாபா. சிவபாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அவருக்கு தம்முடைய ரதம் கிடையாது. அதனால் அவருக்கு நந்தியை வாகனமாக கொடுத்துவிட்டார்கள். கோவிலிலும் நந்தியை வைத்துள்ளனர். இது முழு அஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். இவர் ஆத்மாக்களின் தந்தை சிவன். இவருக்கு பெயர்கள் அநேகமுள்ளன. ஆனால் அநேக பெயர்களால் குழப்பமடைகின்றனர். உண்மையில் இவருடைய பெயர் சிவன். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது. அவர் நிராகார் பாபா. வந்து பதீதர்களை பாவனமாக்குகிறார். சிலர் பாகிரதம் என்றும் சிலர் நந்திகணம் என்றும் கூறுகின்றனர். நான் பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகிறேன். பிரம்மா மூலம் பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குகிறேன். பாரதவாசிகளே, லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், ஸ்வர்க்கவாசிகள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்தபோது உங்களை சதோ பிரதான ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தேன். பிறகு புனர்ஜென்மம் எடுக்க வேண்டியிருந்தது. பாபா எவ்வளவு தெளிவாக சொல்கிறார். இப்போது நீங்கள் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். பாபா வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்களின் வருகையும் இதில் உள்ளது. பிரம்மா மூலம் ஸ்தாபனை நடக்கிறது. பிராமணர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். பிறகு நீங்கள்தான் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். பாபாவின் நினைவு மூலம் உங்களுடைய கரை நீங்கும். பாரதத்தின் புராதன யோகம் புகழ்பெற்றது. ஆனால் அதை யார் கற்றுத்தந்தார் என்பதை யாரும் அறியவில்லை. தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு ஆஸ்தி என்னிடமிருந்து கிடைக்கிறது. நான் உங்களுடைய தந்தை. நான் கல்பந்தோறும் வருகிறேன். வந்து உங்களை மனிதரிலிருந்து தேவதையாக்குகிறேன். நீங்கள் தேவி தேவதைகள்தான். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது ராவணன் வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்வரிய ஸ்ரீமத் மூலம் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். பாபா சொல்கிறார், நான் கல்பத்திற்கு முன்பும் வந்திருந்தேன். எதெல்லாம் கடந்து சென்றுள்ளதோ அவை கல்ப கல்பமாக நடந்து கொண்டே இருக்கும். பாபா மறுபடியும் வந்து இவர்க்குள் பிரவேசமாவார். இந்த தாதாவை விடுவிப்பார். பிறகு இவர் அனைவரையும் பராமரிப்பார். நீங்கள் அறிவீர்கள், நாம் தான் சத்தியுகத்தில் இருந்தோம். பாரதவாசிகளாகிய நாம் தான் 84 பிறவிகள் எடுக்க வேண்டியிருந்தது. முதலில் நீங்கள் சர்வகுண சம்பன்னம், 16 கலை சம்பூர்ணமாக இருந்தீர்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் வரிசை கிரமமாக இருந்தனர். அனைவருமே ராஜா ஆகிவிட முடியாது. ஆக பாபா புரிய வைக்கிறார், சத்தியுகத்தில் உங்களுக்கு 8 பிறவிகள், திரேதாவில் 12 பிறவிகள். இப்படி தங்களை புரிந்து கொள்ளுங்கள்.
நாம் இந்த பாகத்தை நடித்தோம். முதலில் சூரிய வம்சி ராஜதானியில் பாகத்தை நடித்தோம், பிறகு சந்திர வம்சியில், பிறகு கீழே இறங்கி வந்து வாம மார்க்கத்தில் வந்தோம். பிறகு நாம் 63 பிறவிகள் எடுத்தோம். பாரதவாசிகள்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்தனர். வேறு எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் இத்தனை பிறவிகள் எடுப்பதில்லை. குருநானக் வந்து 500 ஆண்டுகள் ஆகின. அவருக்கு ஏறத்தாழ 12-14 பிறவிகள் இருக்கும். இப்படி கணக்கிடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் 2000 ஆண்டுகளில் 60 முறை புனர்ஜென்மம் எடுத்திருப்பார்கள். வளர்ச்சி ஆகிக் கொண்டே போகிறார்கள். புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே போகின்றனர். புத்தியில் இதை சிந்தனை செய்வீர்களானால், நாம் தான் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம். மீண்டும் சதோப்பிரதானம் ஆக வேண்டும். என்னென்ன நடந்து முடிந்ததோ அது டிராமா. எந்த டிராமா உருவாக்கப்பட்டதோ அது பிறகு மீண்டும் நடைபெறும். முடிவில்லா சரித்திரத்தில் உங்களை அழைத்துச் செல்கிறார், நினைவூட்டுகிறார். நீங்கள் புனர்ஜென்மம் எடுத்தே வந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் 84 பிறவிகளை முடித்துவிட்டீர்கள். இப்போது பாபா மறுபடியும் நினைவுபடுத்தியுள்ளார். உங்களுடைய வீடு சாந்திதாம். ஆத்மாவின் வடிவம் என்ன? புள்ளி. அங்கே புள்ளிகளின் மரம் போல இருக்கிறது. ஆத்மாக்களினதும் வரிசை கிரமமாக மரம் உள்ளது. வரிசைப்படி கீழே வருகிறது. பரமாத்மாவும் புள்ளி வடிவவரானவர். இவ்வளவு பெரிய லிங்கம் என்பதெல்லாம் கிடையாது. பாபா சொல்கிறார், நீங்கள் என்னுடைய குழந்தைகளாகிறீர்கள், எனவே நான் உங்களை ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறேன். முதலில் நீங்கள் என்னுடையவர்களாக ஆனீர்கள். பிறகு நான் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறேன். நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள். அதோடு கூடவே படிக்கவும் வேண்டும். உங்களுடையவர்களாக ஆனீர்கள். உங்களுடைய படிப்பு ஆரம்பமாகிவிட்டது. பாபா சொல்கிறார், இது உங்களுடைய கடைசி ஜென்மம். தாமலை மலருக்கு சமமாக பவித்திரமாகுங்கள். குழந்தைகள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றனர், பாபா, நாங்கள் உங்களிடம் ஆஸ்தி பெறுவதற்கு உள்ளோம். ஒருபோதும் தூய்மை இழக்க மாட்டோம் என்று. 63 பிறவிகளில் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம். இது 84 பிறவிகளின் கதை. பாபா வந்து எளிமையாக விளக்கி சொல்கிறார். எப்படி லௌகிக தந்தை சொல்கிறார் இல்லையா, அதுபோல. ஆக இவர் எல்லையற்ற தந்தை. அவர் வந்து ஆத்மாக்களுடன் குழந்தைகளே குழந்தைகளே என அழைத்து உரையாடுகிறார். சிவராத்திரியும் கொண்டாடுகின்றனர் இல்லையா? இது அரை கல்பத்தின் பகல் மற்றும் அரை கல்பத்தின் இரவு. இப்போது இரவு முடியும் நேரம் மற்றும் பகலின் ஆரம்பத்திற்கான சமயம். பாரதம் சத்தியயுகத்தில் இருந்தபோது பகலாக இருந்தது. சத்தியயுக திரேதாயுகம் பிரம்மாவின் பகல் என சொல்லப்படுகிறது. நீங்கள் பிராமணர்கள் இல்லையா? பிராமணர்கள், நீங்கள் அறிவீர்கள், இப்போது நமக்கு இராத்திரி. தமோ பிரதான பக்தியின் நேரம். ஒவ்வொரு வீட்டிலும் அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அனைவருக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். முச்சந்திக்கும் பூஜை செய்கின்றனர். மனிதர்களின் ஷரீரத்திற்கு கூட பூஜை செய்கின்றனர். சந்நியாசிகள் தங்களை சிவோகம் என சொல்லி அமர்ந்து விழுகின்றனர். பிறகு மாதாக்கள் போய் அவர்களுக்கு பூஜை செய்கின்றனர். பிரம்மா பாபா இதில் அதிக அனுபவம் உள்ளவர். பாபா சொல்கிறார், நானும் கூட நிறைய பூஜைகள் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த சமயத்தில் ஞானமோ கிடையாது. மனிதர்கள் மீது பழங்களை அர்ச்சனை செய்தனர். குவளையில் நீரை எடுத்து அர்ச்சனை செய்தனர். இதுவும் ஏமாற்றுதலாகிறதில்லையா? ஆனால் இவை அனைத்தும் மீண்டும் நடைபெறும். பக்தர்களை காப்பவர் பகவான். ஏனென்றால் அனைவரும் துக்கத்தில் உள்ளனர் இல்லையா? பாபா புரிய வைக்கிறார், துவாபர யுகத்திலிருந்து தங்களுக்காக குருவை ஏற்பாடு செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். மேலும் பக்தி மார்க்கத்தில் கீழே இறங்கியே வந்திருக்கிறீர்கள். இதுவரையிலும் கூட சாதுக்கள் சாதனை செய்கின்றனர். பாபா சொல்கிறார், அவர்களை கூட நான் உயர்த்துகிறேன். சங்கம யுகத்தில் உங்களுக்கு சத்கதி கிடைத்து விடுகிறது. பிறகு நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துக்கொள்கிறீர்கள். பாபா ஞான கடல் என்றும் மனித சிருஷ்டியின் விதை வடிவவர் என்றும் சொல்லப்படுகிறார். சத் சித் ஆனந்த ஸ்வரூபமானவர். அவர் ஒருபோதும் அழிவதில்லை, மரணமற்றவர். அவரிடம் ஞானம் உள்ளது.
ஞானக்கடலாக அன்பின் கடலாக இருக்கிறார். நிச்சயமாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும். இப்போது குழந்தைகளே, உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சிவபாபா அல்லவா? அவரும் பாபா, இவரும் உங்கள் தந்தை. பிறகு சிவபாபா பிரம்மா மூலம் உங்களுக்கு கல்வி கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார். அதனால் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஏராளமான பிகேக்கள்! அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா நம்மை நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆக்குகிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அப்போது உங்கள் தலை மீதுள்ள பாவச் சுமைகள் பஸ்மமாகிவிடும். பிறகு நீங்கள் சதோப்பிரதானாகி விடுவீர்கள். நீங்கள் உண்மையான தங்கமாக, உண்மையான ஆபரணமாக இருந்தீர்கள். ஆத்மா, சரீரம் இரண்டுமே சதோப்பிரதானமாக இருந்தன. ஆத்மா பிறகு சதோ, ரஜோ, தமோ ஆகின்றது. அப்போது சரீரமும் கூட அதுபோல் தமோகுணியாக கிடைக்கின்றது. பாபா உங்களுக்கு அறிவுரை தருகிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். என்னை அழைக்கிறீர்கள் இல்லையா? ஹே பதித பாவனா, வாருங்கள் என்று. பாரதத்தின் புராதன யோகம் புகழ்பெற்றதாகும். அதை இப்போது உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறேன். என்னோடு யோகம், நினைவின் தொடர்பு வைப்பீர்களானால் உங்கள் கரை எரிந்து சாம்பலாகும். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு கரை நீங்கிக் கொண்டே போகும். நினைவினுடையதுதான் முக்கிய விஷயமாகும். ஞானத்தையோ பாபா கொடுத்துள்ளார். சத்யுகத்தில் ராஜா ராணி எப்படியோ அப்படியே அனைவரும் பவித்திரமாக இருந்தனர். இப்போது அனைவரும் பதீதமாக உள்ளனர். பாபா சொல்கிறார், இவருடைய அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் நான் பிரவேசமாகிறேன். இவர் பாக்கியசாலி ரதம் எனச் சொல்லப்படுகிறார். இவர் பழித்து பிறகு முதல் நம்பரில் செல்கிறார். வரிசை கிரமமாக ஆகின்றனர் இல்லையா? முக்கியமாக ஒரு பெயர் உள்ளது. பாபா குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை நல்லபடியாக புரிய வைத்துள்ளார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், இந்து கர்மத்தினர் அல்ல. நீங்கள் உயர்ந்த கர்மம் மற்றும் உயர்ந்த தர்மத்தை கொண்டவர்களாக இருந்தீர்கள். பிறகு ராவணனின் பிரவேசம் நடைபெறுவதால் தர்மம், கர்மம் இரண்டிலும் தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். தங்களை தேவி தேவதா எனச் சொல்லிக் கொள்வதில் வெட்கம் வருகிறது. அதனால் இந்து என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள். பிறகு தூய்மை இழந்துவிட்டிருக்கிறீர்கள். 84 பிறவிகளின் சக்கரம் பாரதவாசிகளுக்கானது. அனைவருமே திரும்பிச் சென்றாக வேண்டும். முதலில் நீங்கள் செல்வீர்கள். எப்படி திருமண ஊர்வலம் செல்கிறது அல்லவா? அதுபோல சிவபாபாவை மணமகன் என்றும் சொல்கின்றனர். மணமகள்களாகிய நீங்கள் இச்சமயம் அசுத்தமாக, தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை மனம் நிறைந்த அழகிய மலர்களாக ஆக்கி உடனழைத்துச் செல்வார். ஆத்மாக்களை தூய்மையாக்கி அழைத்துச் செல்வார். இவர் லிபரேட்டர், கைட் என்று சொல்லப்படுகிறார். எல்லையற்ற தந்தை அழைத்துச் செல்கிறார். அவருடைய பெயர் என்ன? சிவபாபா. பெயர் சரீரத்திற்கு வைக்கப்படுகிறது. ஆனால் பரமாத்மாவுக்கு சிவன் என்பதுதான் பெயர். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் ஆகியோருக்கு சூட்சும சரீரம் உள்ளது. சிவபாபாவுக்கோ எந்த ஒரு சரீரமும் கிடையாது. அவரை சிவபாபா என்றுதான் சொல்கின்றனர். குழந்தைகள் சொல்கின்றனர், ஹே தாய் தந்தையாக இருப்பவரே, நாங்கள் உங்கள் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். மற்றவர்களோ அழைத்து கொண்டே இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. அனைவருக்குமே தெரிந்துவிடுமானால் என்னவாகும் என்று தெரியாது. தெய்வீக மரத்தின் கன்று இப்போது நடப்படுகின்றது. வைரத்திலிருந்து சோழியாவதற்கு 84 பிறவிகள் ஆகின்றது. பிறகு புதிதாக ஆரம்பமாகும்.
உலகத்தின் சரித்திர பூகோளம் அப்படியே திரும்பவும் நடைபெறும். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள். 84 லட்சம் என்பதோ இருக்க முடியாது. இதுவோ பெரிய தவறாகும். 84 லட்சம் பிறவிகள் என புரிந்து கொண்டதால் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என சொல்லிவிட்டனர். அது முற்றிலும் பொய்யாகும். பாரதம் இப்போது பொய்யான கண்டமாக உள்ளது. உண்மையான கண்டத்தில் நீங்கள் சதா சுகமாக இருந்தீர்கள். இச்சமயம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி பெறுகிறீர்கள். அனைத்தும் உங்கள் முயற்சியில்தான் உள்ளது. ராஜதானியில் என்ன பதவி விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் மாயா மந்திரம் முதலியவற்றின் விஷயம் எதுவும் கிடையாது. ஆம், மனிதரிலிருந்து தேவதையாக அவசியம் ஆகிறீர்கள். இதுவோ நல்ல மாயாஜாலம் இல்லையா? நீங்கள் ஒரு வினாடியில் அறிந்து கொள்கிறீர்கள், நாம் பாபாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். கல்ப கல்பமாக பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குகிறார். அரை கல்பமாக அலைந்து வந்திருக்கிறீர்கள். சொர்க்கவாசியாகவோ யாருமே ஆகவில்லை. பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்குகிறார். நிச்சயமாக இங்கே மகாபாரத யுத்தம் நடைபெற்றிருந்தது. மேலும் ராஜயோகம் கற்பிக்கப்பட்டது. சிவபாபா சொல்கிறார், நான் தான் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறேன், கிறிஸ்து அல்ல. இப்போது உங்களுடைய அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மம். குழம்பாதீர்கள். நீங்கள் பாரதவாசிகள். உங்கள் தர்மம் மிகுந்த சுகம் தரக்கூடியது. மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களோ வைகுண்டத்திற்கு வர முடியாது. இந்த டிராமாவோ துவக்கம் மற்றும் முடிவில்லாமல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எப்போது உருவாயிற்று என்று சொல்ல இயலாது. இதற்கு முடிவே கிடையாது. உலகத்தின் சரித்திர பூகோளம் மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. இது சங்கம யுகம், சிறிய யுகம். குடுமி உயர்ந்த நிலை பிராமணர்களுக்குரியது. பாபா பிராமணர்களாகிய உங்களை தேவதையாக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரம்மாவின் குழந்தைகளாக அவசியமாக வேண்டும். தாத்தாவிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. எவ்வளவு தூரம் தங்களை பிகே என புரிந்து கொள்ளவில்லையோ அவ்வளவு தூரம் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? பிறகு கூட யாராவது கொஞ்சமாவது ஞானத்தை கேட்பார்களானால் சாதாரண பிரஜையில் வந்துவிடுவார்கள். வருவதோ நிச்சயம். சிவபாபா பிரம்மா மூலம் பிராமண, தேவதா, க்ஷத்ரிய தர்மத்தின் ஸ்தாபனை செய்கிறார். கீதை தவிர வேறு எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது. கீதை சர்வோத்தம தெய்வீக தர்மத்தின் சாஸ்திரம். அதிலிருந்து 3 தர்மங்கள் ஸ்தாபனையாகின்றன. பிராமணராகவும் இங்கே ஆக வேண்டும், தேவதையாகவும் இங்கேதான் ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஒவ்வொருவரின் நடிப்பின் பங்கு நிச்சயிக்கப்பட்டது என அறிந்து கொண்டு சதா கவலையற்று இருக்க வேண்டும். நடப்பவை அனைத்தும் டிராமாவில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. டிராமாவின் மீது அசைவான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். 2. இந்த சிறிய சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நினைவு பலத்தின் மூலம் கரை நீக்கி தன்னை சோழியிலிருந்து வைரம் போல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இனிய மரத்தின் நாற்றாக செல்வதற்கு தகுதியுள்ளவராக ஆக வேண்டும். வரதானம். ஒரு தந்தையின் நினைவில் சதா மூழ்கியிருந்து ஏக்ர ஸ்திதி உருவாக்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. இப்போது அப்படிப்பட்ட சோதனைகள் வர இருக்கிறது. சங்கல்பம் கனவிலும் வந்திருக்கக்கூடாது. ஆனால் உங்களது பயிற்சி அப்படி இருக்க வேண்டும். எப்படி இல்லைக்குட்பட்ட நாடகம் சாட்சியாக பார்க்கிறீர்களோ அதே போன்று ஒருவரின் பாகம் நகைச்சுவையானதாக இருக்கலாம், அல்லது அன்பான ஆத்மாவின் கம்பீர பாகமாக இருக்கலாம். ஒவ்வொருவரின் பாகத்தை சாட்சியாக பாருங்கள். ஏக்ரஸாக இருக்க வேண்டும்.
ஆனால் சதா ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கியிருக்கும்போதுதான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். ஸ்லோகன்: திடமான நிச்சயத்தின் மூலம் தனது பாக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொண்டால் சதா கவலையற்று இருப்பீர்கள். அவ்யக்த இஷாரே: நிச்சயம் என்ற அடித்தளத்தை உறுதியாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்று இருங்கள். காரியம் செய்வதற்கு முன் இந்த நம்பிக்கை வையுங்கள்: எனக்கு வெற்றி கிடைத்தேவிட்டது. அநேக கல்பம் வெற்றியாளராகியிருக்கிறேன். அநேக கல்பம் அநேக முறை வெற்றியாளனாகி வெற்றி மாலையில் பூஜைக்குரியவனாக ஆகியிருக்கிறேன். எனில் இப்போது அதையே திரும்பவும் செய்ய வேண்டும். ஏற்கனவே செய்த காரியத்தை திரும்பவும் செய்ய வேண்டும். அதனால்தான் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என கூறப்பட்டிருக்கிறது. உருவாக்கப்பட்டுவிட்டது, ஆனால் இப்போது திரும்பவும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை பூர்த்தி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.